ஹாய்னா ஜூலி. ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? 50-50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. ஓ, நீ அப்படி வரியா? கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்ட காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதனே. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். A few moments later. விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதுல எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமா அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அவங்க வந்து எல்லா சோசியல் மீடியா சைட்லயும் என்னை கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. மினிப்பிரியா சுகப்பிரியா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படி. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்காவாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சுதான் என்ன மிரட்டிட்டும் இருக்காங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க.